தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிவாவின் மீண்டும் ஒரு இனிய வணக்கங்கள். தாத்தா வராரு, கதற விட போறாரு, சிதற விட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிருத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டை வந்து வைரலாக்க ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கி இப்போ இந்தியன் 2 படத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ப்ரொமோஷனும் ஒரு பேமெண்ட் வாங்காமல் எதுவுமே வாங்காமல் ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே வைரல் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணோம்னாலே இந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எங்கே எந்த இதை ப்ளே பண்ணாலும் அந்த பாட்டு மண்டபுள்ளையே ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன பாட்டு அப்படின்னா நம்ம அண்ணன் பாடுவார் பாருங்க. எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்தோன்னா புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன, ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை அடிக்கடி அண்ணனும் பாடியிருக்காரு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி பாடினது எல்லாமே அதிமுக காரங்க தான். அது ஒரு 2011-12 வந்த பாட்டு. யூடியூப்ல கூட இந்த பாட்டு இருக்கு. அவங்க பாடினப்போ கூட இந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகலை. இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த பாட்டை கொஞ்சம் பாடி விட்டு போயிட்டாரு. அது கொஞ்சம் என்னாச்சுன்னா நம்ம அடியோருடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் லைட்டாக கொஞ்சம் குத்த ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. இதோட மோசமான பேச்சுக்கள்லாம் நம்ம திமுக நண்பர்கள் வந்து நிறையவே பேசியிருக்காங்க. நம்ம ஆபாச கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வைக்கல, கட்சியை விட்டு மட்டும்தான் நீக்கணும். அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடா சட்டம், 6-7 பொடா சட்டம், ஒரு 4-5 குண்டர் சட்டம், அப்படி நிறைய பாயலாம். அது மேலெலாம் பாய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? யாராவது ஒருத்தவங்க எடுத்து பேசிட்டோம்னாலே என்ன பண்ணுறோம், நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்னா கைது பண்ணிடுறோம். வர யூடியூபர்ஸை கைது பண்ணுறது தான் திமுக அரசினுடைய வேலையாகவே இருக்குது. என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க, உங்களையும் கைது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அட போங்கப்பா, சாட்டை துரைமுருகனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ பண்ணீங்கன்னா அப்படியே போய் பார்த்துட்டு அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த பாட்டை எப்படி நான் ஒரே நாளில் வைரல் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுவேன். அது ஒன்றும் இல்லை கண்ணு, அவர் சொல்கிறது காரணம் என்னவா இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 69 பேர் செத்து போனாங்களா, அதை போட்டு என்ன பண்ணாங்க, இந்த நியூஸ்காரங்க பூரா அடின்னு அடித்து ஒரு மாதம் போட்டு அடின்னு அடித்தாங்க. வலி தாங்க முடியல. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை மாற்றுறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கெட்ட பேராகவே ஓடிக்கிட்டு இருக்க, இது எப்படி மாற்றலான்னு பார்த்தாங்க. மாற்றுறதுக்கு வேற இதே கிடைக்கல, வேற டாப்பிக்கே கிடைக்கல அவங்களுக்கு. அவர்னால ஏதோ ஒரு மேடையில் பாடிட்டு ஒரு 100 பேர் மட்டும் அங்கே கேட்டுட்டு அப்படியே ஓடிட்டு அது அன்னையோட முடிஞ்சிட்டு, தேவையில்லாமல் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதையா அவரை பிடிச்சி கைது பண்ணி எதுக்காக கைது பண்ணாங்கன்னு சொல்லி இந்த பாட்டை போட்டு இப்போ ட்ரெண்ட் ஆக்கி நீங்கள் மடமாத்தன்னு ஆசைப்பட்டது கரெக்டு தான். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் கத்தையை எடுத்து நீங்களே கழுத்தில் குத்திக்கிட்ட மாதிரி, வயிற்றில் குத்திக்கிட்ட மாதிரி பாட்டை நீங்களே இப்படி ட்ரெண்டாக வச்சுட்டீங்களேயா. அது பழைய பாட்டு இருக்குது, யூடியூப் சேனலில் வியூஸே போகாமல் கடந்திருக்கும் போல இருக்குது. அருந்த பழசு பாட்டு 2011-12 பாடினதான். இதை வேற இப்போ எந்த ப்ரொமோஷனும் வாங்காமல் பேமெண்ட்டும் வாங்காமல் அண்ணங்க 2 பேரும் வைரல் ஆக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு, துரைமுருகன் அவர்களை கைது பண்ணிட்டீங்க,
அடுத்து என்ன நான் அதே மாதிரி பாட்டை பாடுறேன், என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வேற சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தீய ஆட்சியை ஆரம்பித்ததே வந்து திமுக கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அப்போ அவர்கள் சொல்லலைன்னா அது வேற பெரிய பஞ்சாயத்தாக வேற போதுப்பா. அதனால் திரு கருணாநிதி அவர்கள் தான் தீய ஆட்சியையே தொடர்ந்தாரு அப்படின்னு தெளிவாக உறக்க சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா மீடியா சேனல்லையும் போட்டு கிளிக்கிறாங்க. சரி, அண்ணன் பேசினது மட்டும் தானே பார்த்தீங்க, சாட்டை துரைமுருகன் அண்ணன் பேசினதை பார்க்கல இல்லை, அந்த வீடியோவும் காட்டிடுறேன். ஏன்னா எதனால் கைது பண்ணாருன்னு உங்களுக்கு திரும்ப தெரியணும் இல்லையா, ஒரு சிலர் வந்து பார்க்காம இருப்பீங்க. அதனால் திரு சாட்டை துரைமுருகன் பேசின வீடியோவை ஒரு வாட்டி பார்ப்போம். இதனால தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்க 2 பேரும் பாடினதை தான் போடுறேன். அதுக்காக நீங்கள் வந்து பரப்புனீங்கன்னு சொல்லி ஏன் மேலே ஒரு கேஸை போட்டு விட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அப்படியே போய் சீமான அண்ணனையும் ஒரு வாட்டி துரைமுருகன் அண்ணனையும் பார்த்துட்டு வந்துடுவேன். எங்க அண்ணன் ஒரு நாள் 2013 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பசுமையா ஞாபகம் இருக்கு. திருச்சி ஏர்போர்ட் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன். ஒரு 9 மணிக்கு ஏர்போர்ட்ல உட்காந்துருக்காங்க, ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா. எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு. ஒட்டுமொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு. ஐயோ சார் 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 என்ன பாட்டு தெரியுமா? கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. அண்ணன் வயசு பாத்துக்க, சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ணன் வயசு வராது, அது ஹை பிச்சுப்பா. அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா இருந்தா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டுறாத. ஏன்னா the song credit goes to மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். பாட்டை போட்டு நாட்டை ஏமாத்தி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை ஓட விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். ஒரு நல்ல அரசு வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் என்ன குறைகள் இருக்குது, அவங்கள எப்படி சரி பண்ணணும், அதை பற்றி அதுக்கான திட்டங்கள் என்ன வகுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய தப்பை சுட்டி காட்டுறவங்களுடைய கழுத்து பிடிச்சி குறவலையை நெரிக்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டாம். அப்படின்னா நல்ல மாதிரி ஆட்சி பண்ணுங்கப்பா, நல்ல மாதிரி ஆட்சி பண்ணுங்க, நாங்கள் புகழ்ந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களோட ஆட்சி கேவலமாக இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாரும் வந்து கழுவி ஊற்றுற மாதிரியான நிலைமையாக இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணுங்க. இப்படியே இருக்கிற யூடியூபர்ஸ் பூரா நீங்கள் கைது பண்ணீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க யூடியூப் ரூட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாப்புல. அவரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களும் அவரும் பேசிட்டு நீங்களும் அவரும் கேட்டுக்க வேண்டியதுதான். அவரெல்லாம் ரொம்ப உலக மகா சுத்தமான வீடியோக்களும் சுத்தமான இது மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவர் வந்து எந்த ஒரு பேச்சும் அப்படியே தவறாக சித்தரிக்காமல் பேசிகிட்டு இருக்காப்புல. அவர் வந்து திரு சீமான் அவர்களை விமர்சிக்காத விமர்சனமா அவர் மேலையெல்லாம் இந்த சட்டம் பாயாதா? என்னப்பா ஆட்சி நடக்குதுன்னு நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருந்துங்கப்பா. 2026 கண்டிப்பாக பிடிங்கிக்கும் பொறுக்கு.